நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते, मस्तक चरणों में धरते। सुर नर मुनि विनती करते, मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी, श्री हरि की प्रिय कारिणी। जय जय महालक्ष्मी माता, जग जननी सिंधु सुजाता, भक्तों की प्रिय कारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता। तुम क्षीर भवानी शुभदाता, तुम्ही नव दुर्गा, तुम्ही दश विद्या। तुम्ही नव दुर्गा, तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी, महालक्ष्मी जगत कल्याणी। सुनत शुभ कथा, जाए दुख व्यथा। तुम्हारी कृपा, तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। ब्रह्मा विष्णु महेश्वर, ठाड़े कर जोरे। शेष सुरेश नारद, गुण गावे तोरे। महालक्ष्मी माता, सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
பாருங்கள் சகோதரியே, இவள் யார்? தாகினி. தாகினி. இவள் டாகினி தான், டாகினி தான், டாகினியே தான். மாதா, இவள் டாகினி தான். தாம் சாப்பிட விஷக்கண்ணி கொண்டு வந்திருக்கிறாள். இல்லை, இவள் பொய் சொல்கிறாள். இல்லை, உண்மை. நான் தாகினிதான். உன் கர்ப்பத்தை கலைக்க வந்திருக்கிறேன். நான் விஜயாவின் கர்ப்பத்தை கலைத்து விட்டுதான் போவேன். முதலில் இந்த 9 பேரையும் தின்று விடுகிறேன். பிறகு விஜயா சுமக்கின்ற கர்ப்பத்தை தின்னுவேன். ஹே மகாதேவி மகாலட்சுமி, தாம் கன்னிப் பெண்களை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த டாகினியை அப்படியே ஆட வைத்து அங்கு ராணி விஜயாவின் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்தீர்கள். வாழ்க மாதா வாழ்க. டாகினியின் பயங்கர விளையாட்டில் தாம் மெய்சிலிருக்க வைத்தீர்கள். தமக்கு இணையது மாதேஸ்வரி. தாயே நாராயண நாராயண. தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. பயங்கர சக்தி அவள், என்னை காப்பாற்று. பயங்கர சக்தி அவள், என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று. போங்கள். என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. பயங்கர சக்தி அவள், என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று அரக்கராஜனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று அரக்கராஜனே. ஆ ஆ ஆ ஆ என்னை காப்பாற்று நாராயண நாராயண. இது நடக்காது, நடக்க கூடாது. பாவம் டாகினி மடிந்து விட்டது துர்ஜயா, மடிந்து விட்டது. துர்ஜயா, உனது மகத்தான மாயாவி சக்திகள் டாகினி மடிந்து விட்டதால் சந்தேகத்துக்குரியதாகின்றது. இனிமேல் என் விடுதலைக்கு வேலை வெகு தூரத்தில் இல்லை. மரணம் உனக்கு, இந்த பிடியில் இருந்து விடுதலை எனக்கு ஏக நேரத்தில் நடக்கப் போகிறது. நடக்காது.
கவலைப்படுவதற்கு ஏதுமில்லை. மன்னா உங்களுக்கும் மகாராணி இவர்களுக்கும் வாழ்க்கையின் ஏக்கங்களை தீர்க்கின்ற நேரம் வந்ததின் அறிகுறியது. வணக்கம் மகாராணி. வாருங்கள். வணக்கம் மாதேஸ்வரி. வணக்கம் மாதா. நாராயண நாராயண. ஹே மாதா வைஷ்ணவி, தாம் யார்? அந்த மகாமாயா மகாலட்சுமி மாதாவின் அம்சம் தானே? தாம் நடத்துகின்ற லீலைகள் அற்புதம் அற்புதம் தாயே. தாம் நித்தியமானவர். பூமியில் அமைதியற்ற புறச்சூழ்நிலைகளை சீராக்க, அம்மா என் மனநிலையை நேராக்க தாம் மனித ரூபத்தில் இங்கு ஜென்மம் எடுத்தீர்கள். நாராயண நாராயண. ஏ வைஷ்ணவி மாதா, தாம் மனித குலத்தின் நன்மைக்காக உலகத்திலிருந்தே செயல்பட பிறந்திருக்கின்றீர்கள். உலகில் கொடுமைகளை அழிக்க. உண்மையில் சுயநல மனிதன் மனதில் எண்ணமே கீழ்மை நினைப்பினால் பக்தி பண்புகளில் ஸ்ரத்தை குறைகின்றது. அதோடு தர்மம் மரியாதைகளை மதிக்கின்றவனே குறுகிய மனப்போக்கிலே ஆசைகளின் வித்துக்களை பதித்துக் கொண்டு காலம் மறந்து பாராளுகின்றனர். அம்மையெனும் உண்மையே வெல்க. உலகமே தம்முடைய வைஷ்ணவி அவதாரத்தால் நலமெல்லாம் பெற்று வாழப்போகின்றது. வேதனைகளை நீக்கி வாழ்வினை காக்க வைஷ்ணவி அவதாரம். அம்மா நீ துர்க்கை, அம்மா நீ சக்தி, அம்மா நீ சாமுண்டி, அனைத்துமான அம்மா நீ சண்டிகை. அம்மா நீங்கள் நீதி நெறி நியாயம் தர்மத்தை காத்து தர தம்மை தாமே இப்போது வைஷ்ணவியாக அவதாரம் எடுக்க இருக்கின்றீர்கள். வணக்கம் வைஷ்ணவி. வணக்கம் மாதா. சக்தியாய் வந்தது சங்கடத்தை தீர்க்க, சஞ்சலத்தை நீக்க, சந்தோஷத்தை காக்க. எல்லாமே ஒன்று, எல்லோரும் ஒன்று. ஒன்றிலிருந்துதான் ஒரு கோடி தோற்றங்கள், உலகங்கள், அண்டங்கள், புவனங்கள், தத்துவங்கள், தர்மங்கள், ஒன்றென்னும் தத்துவத்தின் உண்மை தரிசனங்கள். जय वैष्णवी माता, जय वैष्णवी माता, जय वैष्णवी माता जय. गिरिराजन मகளே தேவி சிவையே, கடல் தந்த தேவி கல்யாணி ராணி, மகாலட்சுமி சரஸ்வதி துர்கா காளி, வைஷ்ணவி தேவி நீ வந்தருள் தானி. ஆதாரம் ஆனந்தம் சுகபோகம் நீ. நமோ தேவி மகாலட்சுமி ஜெகன்மோகினி, உன்னை பாடுவோம் உந்தன் அருள்நாடுவோம். உன்னை பாடுவோம் உந்தன் அருள்நாடுவோம்.
ஒழுங்காக உழைப்போர் உந்தையவாலே வாழ்வார். அமரேந்திரன் பணியில் தாயே நீ பாராய். உன்னாலே நல்வாழ்வுண்டு ஜெகநாயகி. அன்னை புவனேஸ்வரி, அன்னை ஜெகதீஸ்வரி, மாதேஸ்வரி, அன்னை புவனேஸ்வரி, அன்னை ஜெகதீஸ்வரி. மாதா மகாலட்சுமி, உலகங்கள் இயங்குவது உங்களால் தான். ஹே மாதா, முக்குணங்களின் மூலமே நீங்கள்தான். செல்வமெனும் சிறப்புகளும் தாம்தான். ஆம், அகிலத்தின் ஆதாரமே தாம்தான். சத்தியமே, வைஷ்ணவியாக அவதாரம் எடுத்து பூமியில் மக்களுக்கு சுகம், செல்வம், சீரோங்கும் வாழ்வியாவும் தருகின்றீர்கள். துர்ஜயா, அற்பனான உன் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டேன், விடுபட்டு விட்டேன். துர்ஜயா, ஆம், உன் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டேன், உன் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டேன். துர்ஜயா, இனிமேல் உன் பிடியில் நான் இல்லை. இனிமேல் உன் பிடியில் நான் இல்லை. துர்ஜயா, ஏமாற்றினாய், ஏமாந்து விட்டாய். இந்த நிலை எதனால்? உனது மரணம் இங்கே பிறந்து விட்டது. வருகிறேன். என்னடா சொன்னாய்? மரணம் எனக்காக பிறந்து விட்டதா? மரணம் எனக்கேது? துர்ஜயனுக்கு அது கிடையாது. சிறு பெண்ணொருத்தி. பயமுறுத்துகிறாய், என்னை பழிவாங்குவதாக. நடக்காது. அப்படி அச்சுறுத்துகின்ற அவளை கொன்று விடுவேன். இல்லை மன்னா, இல்லை. விட்டு விடுங்கள். ஏன் இந்த மரணத்தோடு விளையாட்டு? விட்டு விடுங்கள். இந்த பகைவரை எதற்கு? அந்த நிர்பயன் சொன்ன பேச்சை மதித்து மாதா மகாலட்சுமியின் திருவடிகளை பணிந்து மன்னிப்பு கேளுங்கள் மன்னா. மகாராணி, நான் உங்கள் மனைவி அல்லவா சுவாமி? தாம் எனது உயிர். அதுதான் இப்போது உன்னை மன்னித்து விடுகிறேன். நீ எனது மனைவி என்று பிரியமைந்தன் பைரவனின் மாதா நீ. இல்லை என்றால் இதற்கு தண்டனை வாழ்முனையால் சொல்லுவேன். புயல் வீசிக்கொண்டிருக்கிறது என் இதயத்திலே மகாராணி. எப்படி சொல்லுவேன்? அந்த 4 மண்டைகள் விடுபட்டதில் அந்த ராஜா ரத்னாகரனின் மகள் இன்னும் இருக்கிறாளே. பயம் என்பது எனக்கு தெரியாது. பயம் என்பது எனக்கு தெரியாது. பகைவனை பந்தாட பிறந்தவன். எதிரிகளின் முன்னால் என் வாழ் விளையாடும். நான் இப்போதும் அசுரராஜன், அசுரேஸ்வரன், துர்ஜயன். துர்ஜயன் காலனுக்கு காலன், மரணத்துக்கு மரணம். பாரின்று அச்சமின்றி என் பகைவர்களை முடிப்பேன் என்று சபதம் கூறுகிறேன். ராஜா ரத்னாகரனின் மகளை நான் வதம் செய்வேன். இது என் உயிர் மேல் வைக்கும் ஆணை. நான் அவளை, அந்த வைஷ்ணவி தேவியை கொன்று விடுவேன். ஏ மாதா மகாலட்சுமி, நம்பினார் கெடுவதில்லை என்பதற்கு தாங்களே சாட்சி அம்மா.
ஏ மாதேஸ்வரி, எனக்கென்ற உடைமைப் பொருள் இருப்பதெல்லாமே செல்வங்கள், சிறப்புகள், கௌரவங்கள் அம்மா நீங்கள் தந்தது. அருள் புரிந்து பக்தர்களை காப்பது தாயே நீங்கள். ஏ மாதேஸ்வரி, நம்பிக்கையோடு தொழுது வந்தேன் நானும் இன்று தாயானேன். புவனங்கள் அனைத்துக்குமே நீங்கள் மாதா. தாம் தந்த என் மகளை தமது திருப்பார்வையால் வாழ்த்த வேண்டும். அம்மா, கேட்ட வரம் தந்து எங்கள் வாட்டத்தை தீர்த்தீர்கள். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அன்பெனும் வலையில் அகப்பட்டு மாளிகையில் மழலை செல்வம் தந்தாய். தெய்வ மகளை வளர்ப்பதற்கு, தீங்கு நேராமல் இருப்பதற்கு, திருஷ்டி வராமல் இருப்பதற்கு உங்களின் அருளை பொழியுங்கள். ஏ மாதா, எப்போதும் எங்கள் துணை இன்று போல் இருக்கட்டும் தாயே. மகாமந்திரி, இந்த மன்னனுக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது. அன்னை, அந்த அன்னை லட்சுமியின் அவதாரம் இவள். தெய்வ மகள் இங்கே ஜனனம் எடுத்த சுப நாளில் நாடு முழுவதும் ஒரு நல்ல விழா எடுக்க வேண்டும். சந்தோஷத்தின் எல்லைகளை தொட வேண்டும். அன்னதானம், ஆடைதானம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். ஆடலும் பாடலும் அரசு சார்பில் நடத்துங்கள். அத்தனை மக்களுக்கும் அரண்மனை விருந்து. எமக்கு ஒரு மகள் பிறந்த நாள், நாட்டுக்கே ஒரு இன்ப நாள்.